அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. நம்ம திறமை தேடியில எப்பவுமே மத்திய மாநில அரசுகள்ல இருக்க வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் தான் பார்ப்போம். இந்த வீடியோல முக்கியமா ஒரு 3 விஷயங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். முழுசா இந்த வீடியோவை பார்த்துட்டு கல்வியில தமிழ்நாடு சிறந்திருக்கா அல்லது கல்வியின் தரம் குறைந்து தமிழர்கள் காணாம போயிட்டு இருக்கோமா அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் விஷயம், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் கலைவா அப்படின்ற உண்டு உறைவிட பள்ளி, அதுல இருக்க காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஒரு 7,267 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக ஒரு நோட்டிபிகேஷன் வெளியா இருந்தது. அந்த நோட்டிபிகேஷன்ல தமிழுக்கான வாய்ப்பு எவ்வாறு மறுக்கப்பட்டு தமிழர்களுக்கான வாய்ப்பும் மறுக்கப்பட்டுள்ளது. அதை பத்தின விஷயம் ஒண்ணு பார்க்க போறோம். ரெண்டாவது, மற்ற மத்திய அரசு தேர்வுகளில் தமிழர்களின் தேர்வு விகிதம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ தகுதி தேர்வா கொண்ட மத்திய அரசு பணிகளையும் தமிழர்களால வர முடியாத நிலை ஒண்ணு இருந்தது. அதை பத்தி மூணாவதா பார்க்க போறோம். இந்த 3 விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டு நம்மளோட கல்வி தரம் என்ன அப்படின்றதையும் நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. முதல் விஷயத்தை வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருக்கும் கலைவன் அப்படின்ற ஒரு பள்ளி. இது வந்து மலைவாழ் மக்களுக்காக மத்திய அரசால் நடத்தப்படும் உண்டு உறைவிட பள்ளி. இதுல வந்து ஒரு 7,267 வேகன்சி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிபிகேஷன் ஒரு மாதத்திற்கு முன்னாடி வந்து வெளியிட்டது. அந்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இப்போ நீங்க பாக்குறது மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கண்ட்ரோல்ல இருக்க கலைவா மாடல் ரெசிடென்சியல் ஸ்கூலோட இஎம்ஆர்எஸ் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் 2025க்கான நோட்டிபிகேஷன் பாக்குறீங்க. இது எப்ப வெளியே இருந்தது அப்படின்னா 19/9/2025 அன்று வெளியே இருந்தது. இதுல என்னென்ன போஸ்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, ஆல் தேர்வு நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ், ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ், ஹாஸ்டல் வார்டன், ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ், அக்கௌண்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட் போன்ற பதவிகளுக்கான தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் வெளியே இருந்தது. மொத்த வேகன்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7,267 வேகன்சி இருக்கும். அதோட கம்ப்ளீட் டீடைல் இங்க நம்ம பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கு ஒரு 225, பிஜிடிக்கு வந்து ஒரு 1,640, டிஜிடிஎஸ் 3,962, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 550, ஹாஸ்டல் வார்டனுக்கு ஒரு 635, அக்கௌண்டன்ட்டுக்கு ஒரு 61, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு 228, லேப் அட்டெண்டன்ட்டுக்கு ஒரு 147. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7,267 வேகன்சி எடுக்கிறாங்க. இதுல தமிழர்கள் எவ்வாறு நிராகரிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம முக்கியமா இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேர்வு முறையில முன்னாடி இங்க பாத்தீங்க அப்படின்னா டிஜிடி டீச்சர்ஸ் லிஸ்ட் பார்க்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா, அதுல ரீஜனல் லாங்குவேஜ்க்கு என்னெல்லாம் எடுக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸை விட்டுறலாம். முதல்ல ரீஜனல் லாங்குவேஜ்க்கு என்னெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசாமி இருக்கு, பொடோ இருக்கு, பெங்காலி இருக்கு, கரோ இருக்கு, குஜராத்தி இருக்கு, கன்னடா இருக்கு, காசி இருக்கு, மலையாளம், மணிப்பூரி, மிசோ, ஒடியா, சாந்திலி, தெலுங்கு, உருது அப்படின்னு மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 14 லாங்குவேஜ் இருக்கு. இந்த 14 லாங்குவேஜ்ல தமிழ் அப்படின்றது ஒண்ணு இல்ல அப்படின்றத இங்க இருக்க ஆளும் கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோ இல்ல மற்றவர்களோ யாருமே இதை கேட்கல. அடுத்து இந்த ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸாவது எடுப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்களோட தேர்வு முறையை நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். இவர்களோட தேர்வு முறையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேர்வு முறை பார்க்கறதுக்கு முன்னாடி இவர்களுக்கான சம்பள விகிதம் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபலுக்கு கிட்டத்தட்ட 78,000 இருந்து 2,09,000 ரூபாய், 2,10,000 ரூபாய் வரைக்கும் பிரின்சிபலுக்கான சம்பளம் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா 47,000 இருந்து 1,51,000 வரைக்கும் இருக்கும். ட்ரைன்டு டீச்சர்ஸ்க்கு 44,900 இருந்து 1,42,000 வரைக்கும் இருக்கும். லைப்ரேரியனுக்கு 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும். பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 35,000 இருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும்.
ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 29,200ல இருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். ஹாஸ்டல் வார்டனுக்கும் 29,200ல இருந்து 92,300 வரைக்கும் இருக்கும். அக்கௌண்டன்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா 35,000ல இருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். ஜேஎஸ்சி அப்படின்ற போஸ்ட்டுக்கு 19,900ல இருந்து 63,200 வரைக்கும் இருக்கும். லேப் அட்டண்டன்ட்டுக்கு 18,000ல இருந்து 56,900 வரைக்கும் இருக்கும். இது இந்த அளவுக்கு நம்ம தமிழ் மாணவர்கள் சம்பளத்திற்காக வேலை செய்வாங்களா அப்படின்னா ஷோரா இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கம்பேர் பண்றப்ப, மாநில அரசு பள்ளிகளை கம்பேர் பண்றப்ப இது ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பல லட்சம் ஆசிரியர்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு பத்தி இந்த அரசாங்கம் வந்து எதையுமே கவலைப்படல. நம்ம அப்படியே தேர்வு முறை பார்க்கலாம். தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிரின்சிபலுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே காமன் தேர்வுகள் இருக்கு. அதை விட காம்படன்சி டெஸ்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. அதாவது தகுதி தேர்வு அப்படின்னு வைக்கிறாங்க. இதுல இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் கட்டாயம் 10 மார்க் இருக்கு. இதுல வந்து நீங்க 40% மார்க் வந்து கட்டாயம் எடுத்தே ஆகணும். இதுல வந்து நம்ம அனைத்து ஆசிரியர்களுக்கும் எத்தனை பேர் வந்து ஹிந்தி முடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாது. ஆனா இங்க ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்றது வந்து மாணவர்கள் கத்துக்க கூடாது அப்படின்னு போராடின யாருமே இங்க தேர்வுல ஹிந்தி இருக்கு அப்படின்னு ஏன் எங்களுக்கு ஹிந்தி இல்லாம இங்கிலீஷ் மட்டும் காமன் டெஸ்டா வச்சிருக்கலாம், ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு யாரும் கேட்கல. சரி பரவாயில்ல, ஹிந்தி இருக்கு. ஹிந்தி தெரிஞ்சும் இங்கிலீஷும் தெரிஞ்ச சில ஆசிரியர்கள் இருப்பாங்க. அவங்களுக்காவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்படியே கீழே நம்ம வந்தோம் அப்படின்னா பிஜிடி டீச்சர்ஸுக்கும் அந்த ஹிந்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமான டெஸ்டா இருக்கு. அடுத்து இந்த ட்ரைனிங் டீச்சர்ஸ் ட்ரைன்டு டீச்சர்ஸோட வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு படி மேல போய் நமக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 லாங்குவேஜ் டெஸ்ட் உங்களுக்கு கட்டாயம் இருக்கு. காம்படன்சி டெஸ்ட் அப்படின்னா தகுதி தேர்வு அப்படின்னுவாங்க. 3 லாங்குவேஜ் நீங்க கட்டாயம் கிளியர் பண்ணணும். பாத்தீங்க அப்படின்னா ஹிந்தி இங்கிலீஷ் வந்து ரொம்ப காமன். சரி எல்லாரும் தேர்வுக்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதனால படிச்சிருப்பாங்க அப்படின்னா அடுத்து ஒண்ணு ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. இங்கதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு அப்படின்னா இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 20 லாங்குவேஜ் இருக்கு, 20 மொழிகள் இருக்கு. ஆனா அதுல தமிழ் இல்ல. பாருங்க, அசாமி இருக்கு, பெங்காலி இருக்கு, போட்டோ இருக்கு, டோக்ரி, இங்கிலீஷ், கரோ, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, காசி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, மிசோ, நேபாளி, ஒடியா, சாந்திலி, தெலுங்கு, உருது வரை இருக்கு. மொத்தம் 20 மொழி இருக்கு இங்க தகுதி தேர்வுல. ரீஜனல் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் அப்படின்றது 20 மொழியில கூட ஒன்னா இல்ல. இங்க இருக்க முதலமைச்சர் இதையும் கேட்கல. அவர் பையனை வந்து தலைவனாக்கணும், குடும்ப அரசியல் பண்ணணும், திருப்பி ஆட்சியில எப்படி அமையணும் அப்படின்றத மட்டும்தான் இவங்க ஒரு இதா இருக்கே தவிர இங்க தமிழுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத இவங்க வந்து எந்த இடத்துலயுமே கேட்கல. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தமிழர்கள் பாதிக்கப்படுவோம், வட இந்தியர்கள் வராங்க அப்படின்றத மட்டும்தான் பேசுறாங்க. அடுத்து சரி டீச்சர்ஸ்க்கு தான் தமிழர்களுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்து ஹாஸ்டல் வார்டன் அல்லது நர்ஸ் இந்த மாதிரி வேகன்சிக்காவது தமிழுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறது ஹாஸ்டல் வார்டனுக்கான தேர்வு முறை. இதுலயும் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு, ரீசனிங் அபிலிட்டி இருக்கு, நாலேஜ் ஆஃப் ஐசிடி இருக்கு, குவான்டிட்டி ஆப்டிடியூட் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் காம்படன்சி அதாவது தகுதி தேர்வு அப்படின்றது இங்கிலீஷ்ல இருக்கணும், ஹிந்தியில இருக்கணும், ரீஜனல் லாங்குவேஜ் கட்டாயம் இருக்கணும்ன்றாங்க. இந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா அசாமி, பெங்காலி, போட்டோ, அதே மாதிரிதான் டோக்ரி, இங்கிலீஷ், கரோ, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, காசி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, மிசோ, நேபாளி, ஒடியா, சாந்திலி, தெலுங்கு, உருது இதுலயும் 20 மொழி இருக்கு. இதுல நம்ம கேள்விப்படாத மொழிகள் படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த கரோ, டோக்ரி, பொட்டோலாம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மொழியில கூட தேர்வு இருக்கு. ஆனா இங்கேயும் ஹாஸ்டல் வார்டனுக்கும் தமிழ் அப்படின்றது வந்து மறுக்கப்பட்டு இருக்கு. அடுத்து நர்ஸோட வேகன்சியை நம்ம பார்க்கலாம். இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாஃப் நர்ஸுக்கான ரெக்ரூட்மெண்ட் இதுல
ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு, ரீசனிங் அபிலிட்டி இருக்கு, நாலேஜ் ஆஃப் ஐசிடி இருக்கு. ஆனா இங்கேயும் லாங்குவேஜ் காம்படன்சி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. இதுல இங்கிலீஷ் இருக்கு, ஹிந்தி இருக்கு, ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. இங்க இருக்க ரீஜனல் லாங்குவேஜையும் பார்த்தோம் அப்படின்னா 20 மொழி இருக்கு. இதுலயும் தமிழ் அப்படின்றது வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு. தமிழ்ல நீங்க பாஸ் ஆகல அப்படின்னா தமிழ் அப்படின்ற ஒரு தேர்வே இல்லை. மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் இந்த 20 ரீஜனல் லாங்குவேஜ்ல ஏதோ ஒண்ணு நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வேலை. அப்ப இங்கேயும் வந்து தமிழர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டு இருக்கும். இதற்கு இங்க இருக்க ஆட்சியாளர் முதலமைச்சரோ இல்ல மற்ற கல்வி அதிகாரிகள் யாருமே இத பத்தி பேசல. ஆனா நம்ம கல்வியில வந்து உயர்ந்த இடத்துல இருக்கோம், மத்திய அரசு சார்ந்த வேலைகள்ல வந்து நம்ம எதுவும் தேவையில்லை அப்படின்ற நிலைமை இங்க யாருக்கும் இல்ல. இங்கேயும் இன்னைக்கும் 1,00,000 இருந்து பல லட்சம் பல லட்சம் ஆசிரியர்கள் வந்து வேலை. ஏகலைவன் பள்ளியோட நோட்டிபிகேஷன் பார்த்திருப்பீங்க. அதுல தமிழ் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்ட தமிழர்களுக்கான வாய்ப்பு எவ்வாறு மறுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மற்ற மத்திய அரசு சார்ந்த வேலைகள்ல தமிழர்களின் தேர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். முதல் தேர்ச்சி விகிதம் அப்படின்றத இப்ப கடைசியா வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னையில இருந்து ஆர்ஆர்பி சென்னை வந்து ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸோட எஸ்ஐ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதோட ஃபைனல் ரிசல்ட் வந்திருந்தது. அது ஜோன் அலாட்மெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதோட ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். சதன் ரயில்வே சென்னை ஜோன்ல எவ்வளவு தமிழர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ரிசல்ட் பார்க்கலாம். இங்க நீங்க பாக்குற வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு சென்னை. இதோட ரிசல்ட் இப்ப ரீசெண்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா 2024ல தொடர்ந்து நடைபெற்ற ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க ஆர்பிஎஃப். அதோட எஸ்ஐ எக்ஸாமோட ஃபைனல் ரிசல்ட் எல்லாமே வந்து ஜோன் அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்திருக்கு. அதை தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இங்க நீங்க பாக்குறது சிஎன் நோட்டிபிகேஷன் நம்பர் ஆர்பிஎஃப் 01/2024 ஜோன் அலாட்மெண்ட் லிஸ்ட் தான் இங்க பார்க்க போறோம். இதை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஜோன் அலாட்மெண்ட் லிஸ்ட் வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் யார் யார் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்திருக்கும். இந்த சிஆர் அப்படின்னு இருக்குது இங்க பாருங்க, அலாட்டட் ஜோன் அப்படின்னு இருக்குது. இந்த சிஆர் அப்படின்னா சென்ட்ரல் ரயில்வே. ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து சென்ட்ரல் ரயில்வேக்கு இருக்கவங்க. இதுல மேக்சிமம் சென்ட்ரல் ரயில்வேல ஃபுல்லாவே வேற மாநிலத்தவர் இருக்காங்க அப்படின்னா அதுல நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளோட தமிழகத்துக்கு வந்து சென்னையை தலைமையமாக கொண்ட சதன் ரயில்வே தான் நமக்கு ஹெட். அங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல நம்ம இந்த லிஸ்ட்ல அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா இசிஓஆர் அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே, இசிஆர் அப்படின்னா ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே, இஆர்னா ஈஸ்டர்ன் ரயில்வே, என்ஆர்னா நார்த்தன் ரயில்வே, நார்த் வெஸ்ட் ரயில்வே, சவுத் சென்ட்ரல் ரயில்வே. இங்க இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னா சதன் ரயில்வே எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும் பாருங்க. இந்த எஸ்ஆர் அப்படின்னு இருக்கிறது தான் சதன் ரயில்வே சென்னையை தலைமையகமாக கொண்டது. இதுல மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 63 பேர் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல 63 பேர்ல எத்தனை பேர் தமிழ் அப்படின்னு நம்ம பாக்குறோம் அப்படின்னா முதல் பேர் பாத்தீங்க அப்படின்னா நிரஞ்சன் அப்படின்னு இருக்கு. இவர் வேணா ஒருவேளை தமிழா இருக்கலாம். மீதி பாத்தீங்க அப்படின்னா அனிகேட், ஆஷிஷ் போரா, கௌரி சிங், குந்தன் குமார் குப்தா, கர்ரி சாமி நாயுடு, அமர்ஜந்த் ராஜ், பிரஜாபத், ராஜத் மீனா, கமலேஷ் சௌத்ரி, அர்பித் யாதவ், ஷேதவ் குமார், முகேஷ் ரத்தோர், அமித், ஆமன் குமார், பங்கஜ், விகாஸ் குமார், ரவிக்குமார், கௌரவ், நிக்கில் டகார், கோவிந்த் குமார். இந்த மாதிரி இந்த லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 95% வந்து 60 பேருக்கு 60 பேர் வந்து தமிழ் மாநிலத்தவர், தமிழை சாராதவர்கள் தான் இருப்பாங்க. அடுத்த பேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த பேஜும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைலேஷ் யாதவ், நிதின் குமார், சுதான்ஷுன் திருப்பதி, மனிஷ் குமார் யாதவ், மனோஜ் சிங், அபிஷேக் குமார் வத், சௌரவ் குமார், நிதின் யாதவ்.
இந்த மாதிரி 63ல கிட்டத்தட்ட 60 பேர் பக்கம் வேற்று மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க. தமிழ் மாநிலத்தவர் இல்ல. இது வந்து நான் பெருவினவாதத்துக்காக சொல்லல. இங்க ஒரு எஸ்ஐ எக்ஸாம் தமிழ்நாடு காவல்துறையில ஒரு எஸ்ஐ எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, ஒரு 2000 வேகன்சி இருக்குன்னா, திட்டத்திட்ட ஒரு 2000 வேகன்சிக்கு ஒரு 4ல இருந்து 5 லட்சம் மாணவர்கள் வந்து தேர்வு எழுதுறாங்க. அப்ப அவ்வளவு பேர் வந்து இந்த எஸ்ஐ வேலை வந்து இதா இருக்காங்க. இதே மத்திய அரசு சார்ந்த படையில எஸ்ஐ தேர்வுக்கு ஒரு 3 பேர் கூட வரல அப்படின்றப்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இத பத்தின அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா? அவர்களுக்கான கல்வியின் தரம் என்னவா இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கலாம். அப்ப இவங்கெல்லாம் நேர்மையா வந்திருக்காங்களா, ஊழல் பண்ணியிருக்காங்க, முறைகேடா வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கேட்கவும் முடியாது. இதோட தேர்வு முறையை பத்தின விவரம் நமக்கு இல்லாத புரிதல் இல்லாதப்ப நம்ம அவங்களையும் குத்தம் சொல்ல முடியாது. அடுத்து எஸ்எஸ்சியோட ரிசல்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் இருக்கு, அதுல தமிழர்கள் எவ்வாறு தமிழ் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரயில்வே ப்ரொடக்ஷன் கோர்ஸ் எஸ்ஐ எக்ஸாம்ல எத்தனை பேர் தமிழர்கள் இருந்தாங்க அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சென்னை, மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் சென்னையில இருந்து நடைபெற்ற தேர்வுகள்ல கடைசியா வந்த ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். அதுல எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்கன்றதையும் நீங்க பாருங்க. அடுத்து நீங்க இங்க பாக்குறது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் சென்னையோடது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் 2022ல லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸருக்கான செலெக்ஷன் லிஸ்ட் தான் நீங்க இங்க பாக்குறீங்க. இங்க இருக்கிற நேம் நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தமிழ்நாட்டை சாராதவர்கள் தான் இருப்பாங்க. இந்த லிஸ்ட் உங்களுக்கு அப்படியே மேலோட்டமா நான் காட்டுறேன். நீங்க வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்ல கூட நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நீரஜ் மீனா, ஷௌமிக் தாஸ், ஆனந்த் மோகன் சிங், இந்த மாதிரி எல்லாமே வந்து வட மாநிலத்தவர், வேற்று மாநிலத்தவரோட பேர் தான் இருக்கும். அதுக்கு கீழே அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். இந்த லிஸ்ட் நீங்க எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 80ல இருந்து 90% பேர் ஃபுல்லா பாருங்க. மெர்பு ராஜு, அப்பர்ணா சூர்யா ராவ், இந்த மாதிரி ஃபுல்லா வந்து உங்களுக்கு வேற்று மாநிலத்தவர் பேர் மட்டும்தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் எங்க போனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட 90% மாணவர்கள் வந்து தமிழ் மாநிலத்தை சாராதவர்கள் தான் இருக்காங்க. அடுத்த லிஸ்டையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து நீங்க இங்க பாக்குறது கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2023 என்ன போஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு இங்க இருக்க பேருங்களோட லிஸ்ட்டுங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலயே தெரியும் தமிழ் மாணவர்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு. நீங்களே வந்து படிச்சு பார்க்கலாம். இதுல எவ்வளவு பேர் வந்து தமிழ் மாணவர்கள் இருக்காங்க. மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா இதுலயும் 90% வந்து வேற்று மாநிலத்தவர் தான் இருப்பாங்க. தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நான் வந்து அதிகபட்சமா 10% இருப்பாங்க அப்படின்னு சொல்றேன். நீங்க இந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கும் கம்மியாவும் இருப்பாங்க. பாருங்க, மூடு பிரவீன் ராவ், போங்கு கேசவ ராவ், வெங்கட்ராமன் இருக்கு, நர்மதா குமாரி, ஜஷ்வந்த் சிங் ரத்தோர், சாட்ஜாத் ஜெயின், சாய் கிருஷ்ணா எஸ்டி, ரோஹித் ஹோசைன், நேஹா குமாரி, யோகேஷ் குமார் மீனா, மனிஷா, விகாஷ் யாதவ், இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபுல்லா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுல ரொம்ப கம்மியா தான் வந்து தமிழர்கள் இருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் நேம் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நீங்க வந்து தமிழ் மாணவர்களை தேடுனீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அடுத்த லிஸ்டையும் நம்ம பார்க்கலாம். பள்ளிக்கான பணியாளர் தேர்வு முறையில தமிழுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதன் மூலம் தமிழர்கள் எவ்வாறு புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்படின்றத பார்த்திருப்பீங்க. மற்ற மத்திய அரசு பணிகள்ல தமிழர்களோட தேர்ச்சி விகிதம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அடுத்து இது ஏன் யாருமே கேட்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி 2016ல இந்திய அஞ்சல் துறையில வந்து ஒரு தேர்வு நடைபெறுது. மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 100 மதிப்பெண்களுக்கான தேர்வு. 25 மதிப்பெண்கள் ஆங்கிலம், 25 மதிப்பெண்கள் வந்து கணிதம், 25 மதிப்பெண்கள் வந்து பொது அறிவு, 25 மதிப்பெண்கள் வந்து தமிழ் அப்படின்னு இருக்கப்ப வேற்று மாநிலத்தவர், அதாவது தமிழே தெரியாத வேறு மாநிலத்தவர், ஒரு எழுத்து கூட தமிழ்ல தெரியாதவர்கள்
தமிழ்ல வந்து 25க்கு 23, 24 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி விகிதத்துல அவங்க முன்னாடி இருக்காங்க. இதுல மிக பெரும் மோசடி நடைபெற்றது. இந்த மோசடிக்கு வந்து ஒரு மனு போட்டு அதுக்கு என்னெல்லாம் பதில் வந்திருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் ஃபில் பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஊழல் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால நார்மலா ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களால கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய முடியாது. ஸோ என்னால என்ன முடியுதோ அதை செய்யலாம் அப்படின்ட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இன்டராக்ட் வித் பிஎம் அவரோட பேஜ்ல வந்து ஒரு கிரிவென்ஸ் ஒரு மனு கொடுக்குறேன். அந்த மனு வந்து எப்ப குடுத்துருக்கேன் அப்படின்னா, 18/12/2017ல குடுத்துருக்கேன். இந்த மாரி போஸ்ட்மா மெயில் கார்டு எக்ஸாம்ல வந்து இந்த மாரி ஊழல் நடந்திருக்கு. இதுக்கு வந்து விசாரிச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தீர்வு வேணும் அப்படின்னும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வேணும் அப்படின்னு ஒரு கிரிவென்ஸ் போடுறேன். அந்த கிரிவென்ஸ்க்கு வந்து எனக்கு முறையா வந்து அந்த பதில் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. எப்ப வந்திருக்கு அப்படின்னா 22/12/17 வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கைண்ட்லி ரெஃபர் டு யுவர் கிரிவன்ஸ் அண்டர் சிபி ஜிஆர்ஏஎம்எஸ் டேட்டட் போட்டிருக்காங்க. நான் என்னைக்கு கிரிவன்ஸ் போட்டேனோ 18/12/2017. இட் இஸ் இன்ஃபார்ம்டு தட் த கேஸ் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ் அண்ட் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அதாவது இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பதில் வருது. யாரு எங்க இருந்து வருது அப்படின்னா, இந்த பாருங்க எஸ் குமார் அப்படின்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆபீஸ் ஆஃப் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் டிஎன் சர்க்கிள் சென்னை. அதாவது நம்ம பிரைம் மினிஸ்டர்கிட்ட போட்டா அங்கிருந்து இவங்களுக்கு கொஸ்டின் நினைச்சிருக்காங்க. இவங்க வந்து அதுக்கு எனக்கு பதில் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சில இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்னு 2017 சொல்லியிருக்காங்க. என்ன இன்வெஸ்டிகேஷன், அதாவது என்ன குற்றம் அப்படின்னா, தமிழே தெரியாத வேற்று மாநிலத்தவர் தமிழ்ல வந்து 23 மார்க் எடுத்திருக்காங்க. ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். இவங்க தான் அக்யூஸ்ட், இவங்க தான் குற்றவாளிகள், இவங்களை பிடிச்சா யாரெல்லாம் இதுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது பாருங்க, முறையா எனக்கு வந்து 2016ல நடந்தது. இது 2017ல எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் வெயிட் பண்றேன். 1 இயர் வெயிட் பண்றேன். என்னெல்லாம் நடக்குது அப்படின்றது அடுத்த ஒரு கிரிவென்ஸ் நான் போடுறேன். அதுக்கு என்ன பதில் வந்திருக்குன்னு இருங்க பார்க்கலாம். ஒரு வருஷம் நான் பொறுமையா வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் பிரைம் மினிஸ்டரோட பேஜ்ல 12/12/2018 அன்று மறுபடியும் ஒரு கிரிவென்ஸ் போடுறேன். என்ன அப்படின்னா, த ஸ்கேம் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு இன் 2016 honorable prime minister, I bring your knowledge that still didn't get justice who are victimized in the postman mail guard recruitment process 2 years gone, but our officials and investigation team ignore the importance to find who are involved in the scam. They simply cancelled the exam, but still they didn't conduct re-examination. 2 years gone. I just want to know who are all working in the places. Our government must take severe actions against who are involved in the scam. அதாவது 2016ல நடந்த ஸ்கேம் ஊழல் முறைகேடுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களையும் ஃபைன் பண்ணல அப்படின்றத நான் ஒரு இதா போட்டிருக்கேன். அதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த ரிப்ளை இங்க பாருங்க. த கேஸ் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் பை சிபிஐ அத்தாரிட்டிஸ் ஆஸ் ஆன் த டேட். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு சொன்னாங்க. அடுத்து இங்க சிபிஐ அத்தாரிட்டிஸ் அட் த ஸ்டேஜ் நோ இன்ஃபர்மேஷன் குட் பி ஃபர்னிஷ்ட் அப்படின்னு இங்க கொடுத்துட்டாங்க. சிபிஐ விசாரிக்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே, ரொம்ப திறமையான புலன் விசாரணை அமைப்பாச்சு நம்மளுது. அப்ப சீக்கிரம் அடுத்து இன்னும் ஒரு 6 or 7 மந்த்ல ஏதாவது நமக்கு நியாயம் கிடைக்கும். அடுத்து இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, இந்த மாதிரி திருப்பி முறைகேடு நடைபெறாது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன். அதுல யார் எனக்கு அந்த பதில் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆபீஸ் ஆஃப் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் தமிழ்நாடு. இந்த ஆபீஸ்ல இருந்து என்னோட இது வந்திருக்கு. என்னோட கிரெவன்ஸோட நம்பர் பாருங்க, நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இது எல்லாமே அபிஷியலா வந்த ரெக்கார்ட்ஸ் தான். இதுல எதுவுமே வந்து ஒரு தவறான ரெக்கார்டோ தவறான இதுவும் இல்லை. அப்படி ஏதாவது இருந்தா அதுக்கான இதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 2018ல கிரிவன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சரி பொறுமையா இருக்கலாம், அவங்களே விசாரணை முடிச்சுட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டு தண்டனை கொடுப்பாங்க, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுபடியும் தேர்வு வைப்பாங்க அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல எப்பயுமே வந்து பிரச்சனை, கோர்ட் ஏறணும், கேஸ் போகணும் அப்படின்னா பயப்படுவாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கும் எல்லா குடும்பத்திலயும் இருக்க மாதிரிதான் எனக்கும் இருக்குது. அதே மீறி திருப்பியும் நான் வந்து
5/4/2021 மறுபடியும் ஒரு கிரிவன்ஸ் போடுறேன். அப்ப வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாவும் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. இதே போஸ்ட்மேன், மெயில் கார்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட்லாம் ரெக்ரூட் பண்றாங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் பாக்குறேன். அதுல எந்த ஊழலும் நடைபெறக்கூடாது. ஏற்கனவே கேன்சல் ஆயிருக்க எக்ஸாமோட நிலைமையும் என்ன, அதுல தப்பு பண்ணவங்களோட பனிஷ்மெண்ட் என்ன, யார் தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றத மறுபடியும் கேட்டு நான் வந்து ஒரு கிரிவன்ஸ் போடுறேன். அந்த கிரிவன்ஸ் நம்பர் இங்க இருக்கு பாருங்க. பிஎம் ஓபிஜி இ 2021 021 2437 அப்படின்றது 24/3/2021 ஒரு கிரிவன்ஸ் போடுறேன். அந்த கிரிவன்ஸ்க்கு அவங்க கொடுத்திருக்க பதில் கைண்ட்லி ரெஃபர் டு த கிரிவன்ஸ் நம்பர் சைட்டட் அண்டர் த ரெஃபரன்ஸ். என்ன சொல்றாங்க அப்படின்னா, போஸ்ட்மேன் அண்ட் மெயில் கார்டு எக்ஸாமினேஷன் விச் வாஸ் ஹெல்ட் டியூரிங் 2016 வாஸ் கேன்சல்டு. அதாவது சாதாரணமா இவங்க வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. டியூ டு மால் பிராக்டிஸ் டன் பை சம் கேண்டிடேட்ஸ். அப்ப அதை அதாவது ஒரு 5 வருஷமா தமிழே தெரியாதவன் தமிழ்ல எக்ஸாம் எழுதியிருக்கான், மார்க் எடுத்திருக்கான். அவன் தான் வந்து அக்யூஸ்டுன்னு தெரியும். அவனை பிடிச்சிருந்து இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு அவங்க ஈஸியா மென்ஷன் பண்ணி அதை இது பண்ணலாம். ஆனா இவங்க வந்து சம் கேண்டிடேட்ஸ் அப்படின்றது மட்டும் மொட்டையா கொடுத்துட்டாங்க. அடுத்து த கேஸ் ஹாஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட் பை சிபிஐ அத்தாரிட்டிஸ். சிபிஐ அத்தாரிட்டிஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. த கேஸ் இஸ் இட் டு பி லிஸ்டட் இன் த ஹானரபிள் கோர்ட். அதாவது இன்னும் கோர்ட்ல வந்து விசாரணைக்கு வரல. ஆக்ஷன் டு ஃபில் அப் த வேகன்சிஸ் வில் பி டேக்கன் பை த ஹானரபிள் கோர்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீதிமன்றத்துல பட்டியல மாண்புமிகு உச்ச நீதிமன்ற அடிப்படையில வந்து கொடுக்கிற தீர்ப்பின் அடிப்படையில வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சம்பந்தமா போட்டது ரிகார்டிங் த ஸ்போர்ட்ஸ் கோட்டா செலக்ஷன் ஆஃப் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு த கேடர் ஆஃப் போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட், போஸ்ட்மேன், எம்டிஎஸ் அண்டர் த ப்ராக்ரஸ் at this office on the completion of the selection process list selected candidates will be uploaded in the Tamil Nadu website. அடுத்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவோட இதுல வந்து எதுவும் ஊழல் நடைபெறாது அப்படின்னு நான் நம்பினேன். ஆனா அதே மாதிரி அதுல தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார்கள், வேற மாநிலத்தவர்கள் தேர்ந்தெடுக்கப்படல. ஆனா அதுல என்ன அப்படின்னா, ஒரு 35% மேல ஒரே கேம் பட்டையா பட்டையா அப்படின்ற ஒரே கேமை மட்டுமே சார்ந்து இருந்தவர்களுக்கு மட்டுமே நிறைய வேகன்சி போட்டிருந்தாங்க. இதை வந்து மத்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் யாருமே கேட்கல. ஏன்னா அவங்க அந்த அசோசியேஷன்ல யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களோட ப்ராசஸ் நடந்தது. அதுக்கப்புறம் வேற யாருமே அதை பத்தி கேள்வி கேட்கல. சரி, நமக்கு அந்த சம்பந்தமா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா போக வேணாம், நம்மளோட ஊழல் நடைபெற்றதுல மட்டும் நம்ம தெளிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டு இன்னும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒரு கிரிவன்ஸ் போடுறேன். இது எனக்கு யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள், அவங்க கிட்ட இருந்து வந்த அபிஷியல் ரிப்ளை தான் உங்களுக்கு நான் வந்து இங்க போட்டுட்டு இருக்கேன். அடுத்து என்னோட 4வது கிரிவன்ஸ், 4வது மனுக்கு வந்து அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து 2021 அப்புறம் ஒரு கோர்ட்ல லிஸ்ட் பண்ணல, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்ப கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், கோர்ட்ல வந்து நல்ல ஜட்ஜ்மெண்ட் வரும் அப்படின்னு திருப்பி அகைன் நான் வெயிட் பண்றேன். எப்ப 2023 வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். கோர்ட்ல லிஸ்ட் பண்ணாங்களா இல்ல இது பண்ணாங்களா அப்படின்னு. ஒரு நடுத்தர குடும்பத்துல இருக்கவங்களால கோர்ட்டு கேஸ் அப்படின்னு அலைய முடியாது. எந்த வீட்லயுமே கொஞ்சம் பயப்படுவாங்க. முறைகேடுகளுக்கு எதிராக போராடணும், அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போராடுவாங்க. அதே என் குடும்பத்திலே இருந்தது. சரி, நம்மளால முடிஞ்சது இந்த கிரிவன்ஸ் போடுறோம், அதுக்கு நமக்கு ஒரு பதில் வருது, என்ன நிலைமையில இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் 2023ல 6/4/2023 ஒரு கிரிவன்ஸ் மறுபடியும் ஒரு மனு போடுறேன். அதுக்கு வந்து எனக்கு 4/5/2023 ஒரு பதில் வருது. யாருகிட்ட இருந்து வருது அப்படின்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆபீஸ் ஆஃப் சீஃப் போஸ்ட் மாஸ்டர் தமிழ்நாடு சர்க்கிள், இவர்கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு இது வருது. சப்ஜெக்ட் போஸ்ட்மேன் மெயில் கார்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2016. நல்லா பாத்துக்கங்க, 2016ஓடது. இவர் சிபிஜி ஆர்ஏஎம்எஸ் கம்ப்ளைண்ட் நம்பர் பிஎம்ஓபிஜி இ 2023 0073455. இதுதான் வந்து என்னோட கடைசி மனுவோட ரெஃபரன்ஸ் நம்பர். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வித் ரெஃபரன்ஸ் டு யுவர் above cited grievance in CPGRAMS portal, it is informed that the case is under sub justice and the case which
or sub-justice are not taken up for referral under CPGRAMS. அதாவது கோர்ட்ல விசாரணையில இருக்க வழக்க வந்து இந்த மனுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னோட இதை வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது நடந்திருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா 2023. இப்ப வந்து 2025 முடிய போகுது. இந்த கேஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா மொத்தம் 100 மார்க்குக்கு தேர்வு நடைபெற்றிருக்கும். இதுல 25 மார்க் வந்து மேக்ஸ், அதாவது கணக்கு, 25 மார்க் வந்து ஜிஎஸ் அதாவது பொது அறிவு, 25 மார்க் வந்து இங்கிலீஷ்ல இருக்கும். இங்கிலீஷ்ல இருக்க கிராமருக்கு பதில் சொல்லணும். கடைசி 25 மார்க் வந்து தமிழ், அதாவது தமிழ்ல இருந்து கேள்வி பதில் இருக்கும். இங்க வந்து ஊழல் அப்படின்ற முறைகேடு பண்ணிருக்காங்க அப்படின்னு எப்படி எல்லாத்தாலையும் ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா, இந்த 25 மார்க் தமிழ்ல தமிழ் மாணவர்களை, தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்ல படிச்ச மாணவர்கள் 20 மார்க் 18 மார்க் இந்த மாதிரி எடுத்திருக்கப்ப தமிழே ஒரு எழுத்து கூட தெரியாத பேச தெரியாத நபர்கள் வந்து 23 மார்க் 24 மார்க், அதாவது வேற்று மாநிலத்தவர் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க 4 வேகன்சினா அந்த 4 வேகன்சில இருக்க போஸ்டுக்கு மட்டும் இவங்க எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி மார்க் மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க. இப்ப இந்த கேஸ் வந்து ஒரு சிம்பிளான சாதாரணமான கேஸ். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க யாரா குற்றவாளி அப்படின்னு கேட்டா இதுல யாரு தப்பு பண்ணியிருப்பாங்க, முறைகேடு ஏற்பட்டிருப்பாங்கன்னா இந்த தமிழே தெரியாம 23 24 மார்க் எடுத்தவன் தான் தப்பு பண்ணியிருப்பான், முறைகேட்டுல ஈடுபட்டு இருப்பான். அவனை பிடிச்சி விசாரிச்சா யார் வந்து இவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, இல்ல கொஸ்டின் மாத்துறதுக்கு யார் உதவி செஞ்சாங்க, யாருக்கு பணம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி ஈஸியா எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கலாம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் ஆகியும் ஒரு தீர்ப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கான எந்த ஒரு மறு தேர்வோ எதுவுமே நடைபெறவில்லை. தப்பு பண்ணவங்களுக்கும் என்ன தண்டனை கொடுத்தது அப்படின்றது இன்று வரை வந்து ஒரு வெளிப்படையான தகவல் எதுவுமே இல்லை. இதை இத்தோட நம்ம விட்டுட்டு மற்ற குடும்பங்களைப் போல நம்மளும் நகர்ந்து நகர்ந்து போனோம் அப்படின்னா இன்னும் ஊழலும் முறைகேடுகளும் நம்ம நாட்டை வந்து நாசப்படுத்திக்கிட்டே இருக்கு. கேஸ் நடக்கிறதையும் பாத்தீங்க. இதுதான் இன்றைய தமிழ்நாட்டோட சூழ்நிலை. இங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு, இங்க தமிழர்களுக்கு, நம்ம மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத மறந்துட்டு அவங்க ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியல் லாபத்தை மட்டும்தான் நோக்கி இருக்காங்க. இங்க வந்து கல்வி சிறந்து இருக்கு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா கல்வியோட தரத்துல நம்ம சிறந்து இல்லை. இங்க இருக்க பெற்றோர்கள் தான் கஷ்டப்பட்டாலும் தன் குழந்தைகள் அடுத்த ஜெனரேஷன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது தன்னோட வருமானத்துல பாதி வந்து கல்விக்காக செலவு பண்றாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க தனியார் கல்வி நிலையங்கள், அதாவது பள்ளி கல்லூரிகள் இந்த மாதிரி நிறைய தனியார் மயமா ஆக்கப்பட்டு அதோட எண்ணிக்கை வேணா அதிகமா இருக்கே தவிர அதோட கல்வி நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளவுதான் இந்த ஸ்டாண்டர்ட்ல கல்வி கிடைக்குதா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு காலேஜ் முடிச்சவனுக்கு ஒரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஆகணும், ஒரு வருவாய்த்துறை அலுவலர் ஆகணும், ஒரு சிபிஐ போகணும், அல்லது ரயில்வேல வேலைக்கு போகணும் அப்படின்னா பள்ளிகள்லயும் கல்லூரிகளையும் கற்ற கல்வி வச்சு மட்டும் இல்ல, இன்னைக்கும் வந்து அதற்காக வந்து தேர்வு பயிற்சி மையங்களை நாடி போக வேண்டிய சூழ்நிலை. அந்த அளவுக்கு தான் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட நடவடிக்கை வந்து மாணவர்கள் புரிஞ்சு வச்சிருக்க நிலைமை இருக்கு. இந்த தேர்வு மையங்களும் வந்து விதவிதமா விளம்பரங்களை போட்டு இத்தனை பேரை வந்து நாங்க சேர்த்துறோம் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்களே தவிர இங்க ரிசல்ட்டை பத்தி யாருமே எவ்வளவு பேர் தமிழர்கள் இருக்காங்க அப்படின்றது இங்க இருக்க தேர்ச்சி மையங்கள் ஒண்ணு கூட விடல. ஆனா 2000 வேகன்சி வருதா, 2000 வேகன்சி அப்படின்னு ஒரு 2 லட்சம் மாணவர்கள் தேர்வர்களை வந்து சேர வச்சு அவங்க பயிற்சி மையத்துல சேர வச்சு அவங்க சம்பாதிக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்காங்களே தவிர அங்க தேர்ச்சி விகிதத்துல தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத அவங்க வெளிப்படையா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்க கல்லா கட்ட முடியாது. கல்லூரிகளும் பள்ளிகளும் அவங்களோட கல்வி தரம் அப்படின்றத உண்மையா அவங்க வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் நம்ம குழந்தைங்க ஃபெயில் ஆயிடுச்சு, மார்க் கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம வேற ஸ்கூல் மாத்துவோம் அப்படின்னா அவங்களும் வந்து நம்மளோட கல்வித்தரம் இந்த லெவல்ல இருக்கு அப்படின்றது உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க. பெற்றோர்களாகிய ஒவ்வொரு தமிழர்களும் நம்மளோட கல்வி நிலைமை என்ன, நம்ம என்ன கத்துக்கிட்டு வரோம், அடுத்த தேர்வுக்கு என்ன பண்ண போறோம், இல்ல தனியார் மயமான தேர்வுக்கு என்ன இங்க தேவைப்படுது அப்படின்றத நம்ம தான் புரிஞ்சுக்கணும்.
நம்மளே என்ன பண்றோம் அப்படின்னா 9வது படிக்கிறப்ப 10வது படிக்கிற புக்கு கொடுத்து படிக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா நிறைய மார்க் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அதாவது மார்க் மட்டும்தான், இவங்க கொடுக்குற மார்க் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அதற்கான அறிவு பெற்றோமா, வெளியில வந்து போட்டித் தேர்வுகளை எவ்வாறு கையாளுறோம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கிறது இல்ல. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இங்க இருக்க அரசியல்வாதிகள் தான் இப்படி இருக்காங்க அப்படின்னா, பல்கலைக்கழக துணைவேந்தர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க ஒரு டாஸ்க், அவங்க அடுத்த வருஷம் கொண்டு போறோம், அடுத்த வருஷம் கொண்டு போறோம் அப்படின்றத பாக்குறத நிறுத்திட்டு, அவங்க வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷன், நம்மளோட அடுத்த தலைமுறை, நம்மளோட அடுத்த தலைமுறை என்று அவர்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத நீங்களாவது உண்மையா இந்த கல்வித்தரம் சரியா இருக்கா, அவங்களுக்கு ஆல் பாஸ் இந்த மாதிரி நம்ம மார்க் போடுறது இதெல்லாம் சரியா இருக்கா, கத்து கொடுத்துதான் அவங்களுக்கு நம்ம போடுறோமா அப்படின்னு நீங்களும் ஒரு சுய யோசனை செஞ்சீங்கன்னா தான் நம்மளோட அடுத்த தலைமுறை சிறந்த கல்வியில் சிறந்த தலைமுறையா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தையும் கீழே பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.